அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மட்டன் கோஃப்தா கறி தான் பண்ண போகிறோம். அதாவது மட்டன் கோலா கறி. இதுக்கு நம்ம கீமாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 200 கிராம், ஒரு 50 கிராம் போல் உடச்சக்கல்லையை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கீமா, 4-5 லவங்கம், 2 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு அரை வெங்காயம் போல் இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், இந்த உருண்டைக்காக மட்டும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த உருண்டைக்காக மட்டும் இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு பத்த தேங்காய் போட்டு நல்லா நம்ம கொரன்னு அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுல பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா அப்புறமா அரைப்படாது அது. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீமாவை போட்டுட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உடச்சக்கல்ல பவுடரை போட்டுட்டு நல்லா நம்ம இதில் கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம உடச்சக்கல்ல இல்லாமல் கடலைப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். நான் உடச்சக்கல்லர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு சைஸ் நம்ம உருண்டை எடுத்துட்டு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இதில் கிரேவி பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா எதுவுமே உடையாது, உதிரியாக எதுவுமே வராது, பிரிஞ்சு போகாது, கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவு. அதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்காக 2 பத்த தேங்காய், அது கொஞ்சம் முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி தக்காளியும் ஒரு 2 தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ணல பேன்லேயே லவங்கம் பட்டை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், இந்த கிரேவிக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கி வரதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காவும் முந்திரியும் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதிலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா மட்டன் கீமா உருண்டையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா டேஸ்டியான மட்டன் கோஃப்தா கறி கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கோஃப்தா தான் நாங்கள் சொல்லுவோம். கோஃப்தா மிட்டா சல்லான்னு சொல்லுவோம். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.